தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன் மகிமையான பலமாகி உன் அவமானத்தை நீக்கி உன் கொம்பை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன். சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சொந்த பலத்தால் சாதிக்க நினைத்து இப்போது தோல்வியில் தவிக்கிறீர்களா? மனிதனுடைய திறமைகள் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் தேவன் தாமே நம் பலத்தின் மகிமையாக மாறும்போது எந்த ஒரு தடையையும் நாம் மிக எளிதாக உடைத்து முன்னேற முடியும். மற்றும் அவருடைய தயவு உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். பரிசுத்த வேதத்தில் அன்னாளின் கதையை கவனியுங்கள். அவள் கடுமையாக நிந்திக்கப்பட்ட போது கர்த்தர் அவளுக்கு பலமாகி அவள் கொம்பை மகிமையாக உயர்த்தினார். மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண பெண் தேவனுடைய அளவற்ற தயவினால் சமூகத்தில் எப்படி உயர்ந்தார் என்பதை இது நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இதே போலவே உங்கள் வாழ்க்கையிலும் இன்று கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது எல்லா அவமானங்களும் நிச்சயமாக மாறும். நீங்கள் சார்ந்திருக்கும் கர்த்தருடைய தயவு நிச்சயம் உங்கள் கொம்பை உயர்த்தி உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும். இனி உங்கள் வாழ்வில் நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, நீரே எனக்கு மகிமையான பலமாகி என் அவமானத்தை எல்லாம் நீக்கி என் கொம்பை உயர்த்தி ஆசீர்வதித்தரலும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.